சாந்தி. ஷிவ் பகவானுடைய மகா வாக்கியம், தேதி 3/9/2025. मीठे बच्चे, सत्य पंडा आया है तुम्हें सच्ची सच्ची यात्रा सिखलाने. இனிமையான குழந்தைகளே, சத்தியமான பண்டா வந்திருக்கிறார் உங்களுக்கு உண்மையிலும் உண்மையான யாத்திரை கற்றுத்தர. துமாரி யாத்திராமே முக்கிய है பவித்ரதா. உங்களுடைய யாத்திரையில் முக்கியமானது பவித்ரதா. யாத் கரோ ஒரு பவித்ர பனோ. நினைவு செய்யுங்கள் மற்றும் பவித்திரமாகுங்கள். கேள்வி, तुम मैसेंजर व पैगाम्बर के बच्चों को किस एक बात के सिवाय और किसी भी बात में आर्ग्यू नहीं करनी है. நீங்கள் தூதுவர்கள் மற்றும் பைகாம்பருடைய குழந்தைகள் எந்த ஒரு விஷயத்தை தவிர வேறு எந்த விஷயத்திலும் விவாதம் செய்யக்கூடாது. பதில், तुम मैसेंजर के बच्चे सबको यही मैसेज दो कि अपने को आत्मा समझो और बाप को याद करो, तो इस योग अग्नि से तुम्हारे विक्रम विनाश हो जाएंगे. நீங்க மெசஞ்சரோட குழந்தைங்க எல்லாருக்கும் இந்த செய்தியை கொடுங்க. தன்னை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். அப்போது அந்த யோக அக்னியின் மூலம் உங்களுடைய விகர்மங்கள் அழிந்துவிடும். यही होना रखो, இந்த கவலை இருக்க வேண்டும். பாக்கி और बातों में जाने से कोई फायदा नहीं. மற்றபடி மற்ற விஷயங்களில் செல்வதன் மூலம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. तुम्हें सिर्फ सभी को बाप का परिचय देना जिसे वह आस्तिक बने. நீங்கள் பாபாவுடைய அறிமுகத்தை மட்டுமே அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். அதன் மூலமாகவே அவர்கள் ஆஸ்திகர் ஆகுவார்கள். जब रचिता बाप को समझ लेंगे तो रचना को समझना सहज हो जाएगा. எப்போது படைப்பாளர் தந்தையை புரிந்து கொள்வார்களோ அப்போதுதான் அவர்கள் படைப்பை சகஜமாக புரிந்து கொள்ள முடியும். பாடல், ஹமாரே தீர்த்த न्यारे हैं. நம்முடைய தீர்த்த யாத்திரை தனிப்பட்டது. ஓம் சாந்தி. मीठे मीठे रूहानी बच्चे जानते हैं कि हम सत्य तीर्थवासी हैं. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்க தெரிஞ்சிட்டீங்க, நாம தான் சத்தியமான தீர்த்தவாசிகள். सच्चा पंडा और हम उनके बच्चे जो है वो भी सच्चे तीर्थ पर जा रहे हैं. உண்மையான பண்டா மற்றும் நாம அவரோட குழந்தைங்க நாம தான் உண்மையான தீர்த்த யாத்திரை சென்று கொண்டிருக்கிறோம். மனுஷ்ய யாத்ரா பர் ஜாத்தே ஹேனா, மனிதர்களும் யாத்திரை செல்கிறார்கள் அல்லவா. कोई कोई खास यात्राएं लगती है जहाँ पर कोई कभी भी जा सकते हैं. சில சில முக்கிய யாத்திரைகள் இருக்குது, அந்த இடத்துக்கு எப்போ வேணா யார் வேணா போகலாம். ये भी यात्रा है, இது கூட யாத்திரை தான். इसमें जाना तब होता है जब सत्य पंडा खुद आए. ஆனால் இந்த யாத்திரைக்கு எப்போது செல்ல முடியும்? சத்தியமான வழிகாட்டி எப்போது அவரே வருகின்றாரோ அப்போது. वो आता है கலப் கலப் के संगम पर. அவர் வருவதோ கல்ப கல்பத்தின் சங்கமத்தில். इसमें न ठंडी न गर्मी की बात है. இதில் வெயில் மழை குளிருக்கான விஷயம் கிடையாது. ந தக்கே கானே கி பாத்தே, இடிபாடுகளில் சிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏ தோஹே யாத் கி யாத்ரா, இதுவோ நினைவின் யாத்திரை. சச்சி சச்சி யாத்ரா கர்னே வாலே ஜோ ஹோத்தே வோ பவித்திர ரேத்தே. உண்மையிலும் உண்மையான யாத்திரை செல்றவங்க பவித்திரமாக இருப்பாங்க. துமாரே மே சபி யாத்திரா பர் ஹே, நீங்கள் கூட எல்லாரும் யாத்திரையில் தான் இருக்கீங்க. தும் பிராமன் ஹோ, நீங்கள்லாம் பிராமணர்கள். சச்சே சச்சே பிரம்மா குமார் குமாரியா கோனே, உண்மையிலும் உண்மையான பிரம்மா குமார் குமாரிகள் யாரு? ஜோ கபி பி விகாரமே நே ஜாத்தே, யார் ஒருபோதும் விகாரத்தில் செல்வது இல்லையோ. புருஷார்த்தி தோ ஜரூர் ஹே, எல்லாரும் முயற்சி செய்கிறவங்க தான். மனசா சங்கல்ப் பல் ஆயே, மனசில் எண்ணங்கள் கூட வரலாம். முக்கிய ஹைஹி விகார் கி பாத், ஆனால் முக்கியமானது விகாரத்தில் செல்வதற்கான விஷயம். कोई पूछे निर्विकारी ब्राह्मण कितने हैं आपके पास. யாராவது உங்கள்கிட்ட கேட்குறாங்க, உங்கள்கிட்ட நிர்விகாரி பிராமணர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? போலோ ये पूछने की जरूरत नहीं है. அவங்கள்ட்ட சொல்லுங்க, இதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. इन बातों से आपका क्या पेट भरेगा. இந்த விஷயங்கள் மூலமாக உங்கள் வயிறு எப்படி நிறைய போதா என்ன? तुम यात्री बनो, அதுக்கு பதிலாக நீங்கள் இங்கே வந்து யாத்ரீகர் ஆகுங்க. यात्रा करने वाले कितने हैं इसे पूछने से कोई फ़ायदा नहीं है. யாத்திரை செய்கிறவங்க எத்தனை பேருன்னு கேட்குறதுல
உங்களுக்கு எந்த பலனும் கிடையாது. कोई को शराब की आदत होती है, சில பேருக்கு குடிப்பழக்கம் இருக்கு. तीर्थों पर जाएंगे तो शराब अथवा बीड़ी को जिनकी आदत होगी वो उसके बिगड़ ही नहीं सकते. அப்போ தீர்த்த யாத்திரை போகிறாங்கன்னா கூட யாருக்கு குடிப்பழக்கம் அடுத்து பீடி குடிக்கிற பழக்கம் இருக்கோ அவங்களால அது இல்லாமல் அங்கே கூட இருக்க முடியாது. சிப்பாக்கர் பி பீத்தே அந்த மாதிரி புனித யாத்திரை போகிறப்ப கூட மறைச்சி வச்சு குடிக்கிறாங்க. கரியே கே சக்தே அவங்களால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. போத்தே ஜோ சச்சுனே போல்தே நிறைய பேர் உண்மையை சொல்கிறதில்ல, சிப்பாத்தே ரேத்தே மறைச்சிடுறாங்க. लड़ाई का मैदान है என்ன இது என்ன யுத்த மைதானம். ஜாட் படுத்தா ரேகா और तूफान भी लगेंगे மரம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், புயலும் ஒரு பக்கம் அடிச்சுட்டே தான் இருக்கும். போத் பத்தே கிர்த்தே ரேங்கே நிறைய இலைகள் கீழே விழுந்துட்டு தான் இருக்கும். கौन बैठ गिनती करेंगे कि सच्चे ब्राह्मण कौन है யார் உட்காந்து எண்ணி பார்க்க முடியும் இதில் உண்மையான பிராமணர்கள் எத்தனை பேருன்றத. சச்சே ஓஜோ கபி சூத்ர ந பனி உண்மையானவர்கள் என்றால் யாரு ஒருபோதும் சூத்ரனாகாம இருக்கிறவங்க தான். பாப் கோ ஜானா और वर्षे का हकदार बना பாபாவை அறிந்து கொள்வது மற்றும் ஆஸ்திக்கு உரிமையாளராகுவது. बच्चा जन्म लेता है माँ बाप को देखा और बस पक्का हो जाएगा ஒரு குழந்தை பிறக்குது, அப்பா அம்மாவை பார்த்த உடனே அதுக்கு பக்கா ஆயிடும். माँ बाप के सिवाय कोई के पास जाएगा भी नहीं क्योंकि माँ से दूध मिलता है அப்பா அம்மாவை தவிர வேற யார்ட்டையும் போகாது, ஏன்னா தாய்கிட்ட இருந்து தான் அதுக்கு பால் கிடைக்கிது. ये भी ज्ञान का दूध मिलता है இங்கே கூட உங்களுக்கு ஞான பால் கிடைக்கின்றது. மாத் பிதா ஹேனா ஏன்னா தாய் தந்தை அல்லவா இங்கே இருக்கிறவர். ये बड़ी महीन बातें है जल्दी कोई समझ न सके இதெல்லாம் ரொம்ப ஆழமான விஷயங்கள், அவ்வளோ சீக்கிரம்லாம் எல்லாருக்கும் புரியாது. அச்சா நல்லது. தாரணைக்கான சாரம் सच्चा सच्चा पवित्र ब्राह्मण बनना है कभी शूद्र बनने का मनसा में भी ख्याल न आए உண்மையிலும் உண்மையான பவித்திர பிராமணன் ஆக வேண்டும். ஒருபோதும் சூத்ரன் அதாவது பதீத்தமாகுவதற்கான எண்ணம் மனதில் கூட வரக்கூடாது. ஜராபி திருஷ்டி ந ஜாயே சிறிதளவு கூட பார்வையும் செல்லக்கூடாது. ऐसी अवस्था बनानी है அப்படி ஸ்திதியை உருவாக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் बाप जो पढ़ा रहे हैं वो समझानी बुद्धि में रखनी है பாபா என்ன கற்று தருகிறாரோ அதை புத்தியில் பதிய வைக்க வேண்டும். जो विक्रम करने की आसुरी आदतें पड़ी हुई है उन्हें मिटाना है விக்ரமம் செய்யக்கூடிய அசுரத்தனமான உங்களிடம் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை இப்போது நீக்க வேண்டும். पुरुषार्थ करते करते संपूर्ण पवित्रता की ऊंची मंजिल को प्राप्त करना है புருஷார்த்தம் செய்து செய்து சம்பூர்ண பவித்திரதா என்ற உயர்ந்த லட்சியத்தை அடைய வேண்டும். பாபா வரதான் கொடுக்கிறாரு, कारण का निवारण कर चिंता और भय से मुक्त करने वाले மாஸ்டர் சர்வசக்திமான் பவ. காரணத்தை நிவாரணம் செய்து கவலை மற்றும் பயத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் பவ. वर्तमान समय अल्पकाल के सुख के साथ चिंता और भय ये दो चीजें तो है ही. நிகழ்கால நேரத்தில் அல்பகால சுகத்தின் கூடவே கவலை மற்றும் பயம் ரெண்டு விஷயமும் சேர்ந்தே தான் இருக்குது. ஜஹான் சிந்தா ஹே வா சைன் நஹீ ஹோ சக்தா எங்கே கவலை இருக்கோ அங்கே நிம்மதி இருக்காது. ஜஹான் பய ஹே வஹா சாந்தி நஹீ ஹோ சக்தி எங்கே பயம் இருக்கோ அங்கே சாந்தி இருக்காது. तो सुख के साथ वो दुख अशांति के कारण भी है ही. அப்போ சுகத்தின் கூடவே துக்கம் அசாந்தியின் காரணமும் இருக்கின்றது. लेकिन आप सर्व शक्तियों के खजाने से संपन्न मास्टर सर्वशक्तिवान बच्चे दुखों के कारण का निवारण करने वाले. ஆனால் நீங்கள் சர்வ சக்திகள் என்ற பொக்கிஷத்தால சம்பன்னமான மாஸ்டர் சர்வசக்திவான் குழந்தைங்க துக்கம் என்ற அந்த துக்கத்தினுடைய காரணத்துக்கு நிவாரணம் செய்விக்கக்கூடியவர்கள். हर समस्या का समाधान करने वाले समाधान स्वरूप हो. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு காணக்கூடிய சமாதான ஸ்வரூபம் நீங்கள். इसलिए चिंता और भय से मुक्त हो. ஆகையால கவலை மற்றும் பயத்திலிருந்து விடுபட்டவங்க நீங்க. कोई भी समस्या आपके सामने खेल करने आती है न कि डराने. எந்த ஒரு பிரச்சனையும் உங்க முன்னாடி விளையாட்டு காட்ட தான் வருது, பயம் முடுத்த வரல. स्लोगन अपनी वृत्ति को श्रेष्ठ बनाओ तो आपकी प्रवृत्ति स्वतः श्रेष्ठ हो जाएगी.
தன்னுடைய விருத்தியை அவ்வளவு சிரேஷ்டமாக்கி விடுங்கள். அப்போது உங்களுடைய பிரவிற்த்தி இயற்கையாகவே சிரேஷ்டமாகிவிடும். அவ்யக்த சமிக்கை. நேரத்தின் அனுசாரம் இப்போது அனைத்து பிராமண ஆத்மாக்களையும் நெருக்கத்தில் கொண்டு வரக்கூடிய ஜுவாலா சொரூபத்தின் வாயு மண்டலத்தை உருவாக்கும் சேவை செய்யுங்கள். இதற்காக நீங்கள் விரும்பினால் பட்டி செய்ய வைக்கலாம், அல்லது உங்களுக்குள் குழுவை உருவாக்கி ஆன்மீக உரையாடல் செய்யுங்கள். ஆனால் ஜுவாலா சொரூபத்தின் அனுபவத்தை அவசியம் செய்ய வேண்டும் மற்றும் பிறரையும் செய்விக்க வேண்டும். இந்த சேவையில் ஈடுபட்டு விடுங்கள். அப்போது சின்ன சின்ன விஷயங்கள் சகஜமாக பரிவர்த்தனை ஆகிவிடும். ஓம் சாந்தி.